என்னன்னா, நாங்கள் இந்துக்கள் இஸ்லாமியரை சகோதரர்களாக வச்சுருக்கோம். எங்கள் சபரிமலை கோயிலில் முதல் நாங்கள் கும்பிட போகிறதே பாபரை. சரி சரி. அதே மாதிரி சபரிமலையிலையும் பாபரை வச்சுருக்கோம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாத நாங்கள் பாபரை கும்பிட்ட பிறகு தான் எங்கள் கடவுளை கும்பிடுறது. அப்படி இருக்கும்போது பாபர் அன்று படையெடுத்து வந்து தான் இந்தியாவில் வந்தார். அவருக்காகத்தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து ராமர் கோயிலை இடித்தாங்க. ராமர் கோயிலை முன்னாடி ராமர் கோயில் இருந்த அந்த இடத்துல பாபர் வந்து ஆக்கிரமித்து வந்து இடித்ததுனால தான் திருப்பி இவங்களும் அதை இடித்து பண்ணாங்க, மாறி மாறி பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு காணுறதுக்கு முஸ்லீம் சமுதாயம் இது பண்ணலை. அதுக்காகத்தான் தீவிரவாதம் வருது, இந்த சின்ன பிரச்சனைக்காக. சரி, அவங்களுக்காக அந்த கோயிலை ஏன்னா மெக்காயில் வந்துட்டு நபிகள் நாயகத்துக்கு பிறந்த இடத்துல அவங்களுக்கு கோயில் கட்டினாங்க. ஆனால் ராமர் பிறந்த இடத்துல மட்டும் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது. அதை வந்துட்டு சமாளிக்கப்பட்டால் பிரச்சனையை கொஞ்சிடும் இல்லையா? அதுக்கு உங்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ன இதுன்றது சொல்லணும். அழகான சகோதரர், சிவசேனை கட்சியை சேர்ந்த சகோதரர் வந்து நல்ல ஒரு அழகான கருத்தை வந்து இங்கே பதிவு செஞ்சிருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பாபர் வந்து ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்ட ராமர் கோவிலை இடித்து விட்டு அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார். நீங்கள் இனிய மார்க்கம் நடத்துகிறவங்களா என்ன பண்ணணும்னு கேட்டால், ராமர் கோயில் இருந்த இடத்தை தானே இடித்தார் அவர். அதை ராமர் கோயிலாக கட்டுவதற்கு நீங்கள் வந்து அதை சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிருமே, அதையே ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அழகான ஒரு கேள்வி கேட்குறார். உண்மையிலே அவர் கேட்கிறபடி நடந்து இருக்குமையானால் கண்டிப்பாக நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் அதை விட்டு தருவதற்கு தயார் என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இல்லையே, அந்த இடத்தில் ராமர் கோவில் இருக்கவில்லை. இருந்த ஒரு கோவிலை பாபர் இடிக்கவும் இல்லை. இதுதான் வரலாற்று உண்மை. இதை நான் கட்டுக்கதையாக ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை, நிறைய சான்றுகளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சான்று என்னன்னு கேட்டால், பாபர் வந்து இந்த நாட்டுக்கு இப்போ நாங்கள் 20% இந்த நாட்டில் இருக்கிறோம். இந்தியாவில் முஸ்லிம்கள் வந்து 20% இருக்கிறோம். பாபர் இந்த நாட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் 0.5% கூட இருக்கவில்லை. 0.5% கூட இல்லாத வந்த ஒரு கூட்டம், ஒரு பெரும்பான்மை மக்கள் மதிக்கிற ஒரு பள்ளி கோயிலை போய் இடிக்க தைரியம் வருமா? நான் கேட்குறேன். அவன் இருக்கிறத ஒரு சின்ன கூட்டம். இங்கே இந்தியாவுடைய ஜனத்தொகையோட ஒப்பிட்டோம்னு சொன்னால் 200க்கு 1ங்கிற கணக்கில் அவன் இருக்கிறான். 200க்கு 1ங்கிற கணக்கில் வந்து இருக்கக்கூடியவன் தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி வளைந்து நெளிந்து பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவானா? கோயிலை இடிச்சாண்டா அன்னைக்கு வரட்டி விட்டுருப்பாங்களே. கோயிலை இடிச்சிருந்தான்னு வைங்க, அடுத்த நாளே பாபருக்கு மூட்டையை கட்டி வந்த வழியை ஓராண்டு முகலுக்கு அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அவர் இடிச்சார் என்பது வந்து எந்த ஒரு சைக்காலஜிக்கும் ஒத்துக்கிற மாட்டேங்குது. இந்த காலத்தில் வேண்டுமானால், அதாவது துப்பாக்கி, பீரங்கி, அணுகுண்டு, விமானத்தின் மூலம் தாக்குதல் இப்படி வந்த பிறகு வேண்டுமானால் 10 பேர் 1000 பேரை மிரட்டலாம். 10 பேர்த்து துப்பாக்கி இருந்துச்சுன்னு வைங்க, என்கிட்ட இப்போ துப்பாக்கி இருந்தால் அவங்க 50 பேரை மிரட்டுறாமா இல்லையா? நான் ஒரே ஒரு ஆள், என்கிட்ட இப்போ துப்பாக்கி இருந்தால் நீங்கள் எல்லாரும் பயப்பட்டுருவீங்க. ஆனால் அருவா கத்தி வச்சுருந்தேன்னு வைங்க, அது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான் முடியும். நம்ம உங்கள்கிட்ட அருவாள் என்கிட்ட இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆயுதங்கள் வந்து இரும்பினால் செய்த ஆயுதங்களை பயன்படுத்துகிற அந்த காலத்தில் அவன் வந்து வெறுங்கையோடவே இந்த மக்கள்லாம் போய் அவன் அழிச்சிருக்க முடியும். அப்படி நடந்திருக்கிறதுக்கு எந்த ஒரு சைக்காலஜியும் ஒத்துக்கிற மாட்டேங்குது. அவங்க பதவிக்காக வந்தவங்க, நாடு பிடிக்க வந்தவன், பதவியை தக்க வச்சுக்கிற ஆசைப்படுவானே தவிர பிரச்சனையில் உண்டாக்க ஆசைப்பட மாட்டான் என்பது சாதாரண ஒரு சைக்காலஜி. இரண்டாவது என்னன்னு கேட்டால், நிறைய ஆதாரம் இருக்கு, நிறைய நான் சொல்கிறேன், அப்புறம் கேளுங்க, உங்களுக்கு திருப்தி அடைகிற வரைக்கும் நான் சொல்லுவேன். இரண்டாவது ஆதாரம் என்னன்னு கேட்டால், பாபருடைய மகன் ஹுமாயூனுக்கு அவர் ஒரு உயில் எழுதுகிறார். பாபருங்கிற மன்னர் அவருடைய மகன் ஹுமாயூனுக்கு ஒரு உயில் எழுதுகிறார். இந்த உயில் எங்க இருக்கு தெரியுமா? இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கிற அருங்காட்சியகத்தில், மியூசியத்தில் இருக்கிறது. பாபர் எழுதிய உயில் வந்து அரசாங்கத்தினால் பாதுகாப்பு செய்யப்பட்டு தொல்பொருள் இலாக்காவுடைய கைவசத்தில் மியூசியத்தில் வைக்கப்பட்டு இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த உயிலுக்கு பேர் பாபர் நாமா. பாபர் எழுதிய உயிலுக்கு பேர் என்னது? பாபர் நாமா. அந்த பாரசீக மொழியில எழுதப்பட்ட அந்த உயிலில் மகனுக்கு சொல்கிறார், பாபர் வந்து மகனுக்கு சொல்கிறார், அருமை மகனே, நீ பெரும்பான்மையாக இந்து மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிற்கு எனக்கு பிறகு நீ தலைவனாக வர இருக்கிறாய். அப்படித்தானே பரம்பரையை தானே வருவாங்க. எனக்கு பிறகு நீ ஆட்சி செய்யக்கூடிய மக்கள் யாருன்னு கேட்டா பெரும்பாலும் உன் மதத்தை சேராதவர்களாக இருக்கிறார்கள். எனவே
அவர்களுடைய முகம் கோணாமல் உன் ஆட்சி அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அமைக்க வேண்டும் என்றால், நம்முடைய இஸ்லாத்தில் மாடுகளை அறுத்து பலியிடுவதும் மாடுகளை சாப்பிடுவதும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீ மன்னன் என்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால் அதை செய்து விடாதே. ஏனென்றால் இந்துக்கள் மாட்டை தெய்வம் என்று நினைக்கிறார்கள். அவங்க வருத்தப்படுவார்களே, ஆனால் உனக்கு பதவியில் நீடிக்க இயலாது என்று எழுதுகிறார் யாரு? பாபர். நம்ம வீட்டு மாட்டை ஏன் காசை போட்டு வாங்கின மாட்டை நான் அறுத்தாலே நீங்க வருத்தப்படுவீங்களான்னு நான் கவனிக்கிறேன்னு சொன்னா உங்க கோயில் நான் அப்படி இருப்பேன். இவர் எப்படியான மென்டாலிட்டி உள்ளவராக இருந்தார்னு கேட்டா, அந்த மக்கள் வருத்தப்பட்டார்களே ஆனால், மனம் கோணினார்களே ஆனால் நமக்கு ஆட்சியில் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணு, உன் மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் கூட நீ மாட்டை அறுத்து நீ பலி கொடுக்காதப்பா, ஆட்டை அறுத்து பலி கொடுத்துக்க, ஆட்டை அறுத்து சாப்பிட்டுக்க, மாட்டை இந்துக்கள் தெய்வமா நினைக்கிறாங்கன்னு எழுதி உயில் எழுதி சங்கிலி தொடராக ஆவணங்களாக பாதுகாக்கப்பட்டு நம்ம அரசாங்கத்துடைய தொல்லியல் துறையில் இருக்குதுன்னு சொன்னா இவர் இடித்திருப்பார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பாயிண்ட் 2. மூணாவது பாயிண்ட், அவர் இடித்திருந்தாரையானால் அந்த இடிச்சது 500 வருஷம் ஆகிவிட்டது. அவர் கட்டி இடிக்கப்பட்டு, நீங்க சொன்ன வரலாற்றுப்படி பாபர் மசூதி கட்டப்பட்டு 485 ஆண்டுகள் இன்னைக்கு ஆயிடுச்சு. அப்ப 485 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இடத்துல கோவில் இருந்திருக்க வேண்டும், அப்பதான் இடிச்சிருக்க வேண்டும். அப்ப 485 வருஷத்துக்கு முன்னாடி அது இடிக்கப்பட்டிருக்குமையானால் அந்த காலத்தில் இது பற்றி ஏதாவது வழக்கு இருந்ததா? யாரிடமாவது பதிவு பண்ணார்களா? ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி ஏதாவது வழக்கு இருந்ததா? ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி ஏதாவது வழக்கு இருந்ததா? ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி ஏதாவது வழக்கு இருந்ததா? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி ஏதாவது வழக்கு இருந்ததா என்றால், பாபர் மசூதி விஷயமாக எங்கள் கோவிலை இடித்துவிட்டு இந்த மாதிரி பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள் என்ற வழக்கு முஸ்லீம் மன்னர்களுடைய எந்த மன்னரின் ஆட்சியிலும் வந்ததில்லை. வெள்ளையர்கள் 200 வருஷம் ஆட்சி பண்ணார்களே, அவங்கள்ட்டையும் இந்த வழக்கு வந்ததே கிடையாது. 1949 தான் முதலாக பாபர் மசூதி எங்களுக்கு சொந்தம் என்ற ஒரு வழக்கு உண்டாக்கப்படுகிறது. அப்ப 1949க்கும் அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுக்கும் 420 வருஷம் இடைவெளி இருக்கிறத, இந்த 420 வருஷம் வெளியில எந்த ஒரு வழக்கும் இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், பாபருடைய பேரன் உங்களுக்கு தெரியும், பாபருடைய மகன் ஹுமாயூன், ஹுமாயூனுடைய மகன் அக்பர். அக்பர் பாபருடைய பேரன். அக்பரை இந்து சகோதரர்கள்லாம் அவர் மகா சக்கரவர்த்தின்னு மதிப்பார்கள். ஏன் மதிக்கிறார்கள் கேட்டா, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர், டிக்ளேர் பண்ணவர், நான் முஸ்லிம் இல்லை என்று அவர் சொன்னவர். அவர் தீன இலாஹி என்று ஒரு புதிய மதத்தை நிறுவியவர். இஸ்லாம் அல்லாத தீன இலாஹி என்ற பெயர்ல புதுசா ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி, இதுதான் என்னுடைய சமயம், நான் இந்துவும் இல்லை, நான் முஸ்லிமும் இல்லை, நான் சீக்கியனும் இல்லை, என்னுடைய மதம் தீன இலாஹி என்று சொன்னார். அவரே ஒரு மதத்தை உண்டாக்கி அதை பின்பற்றியவர் யாரு? அக்பர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய இராணுவத்திலையும் அவருடைய அந்தரங்க ஆலோசகர்களாகவும் நியமித்துக் கொண்டதெல்லாம் ரஜபுத்திரர்களை தான். ரஜபுத்திரர்கள் தான் அவர்கள் அந்தரங்க மெய்காப்பாளர்கள். முஸ்லிம்களை கூட அவர் நம்பியது கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க இந்து சமுதாயத்திற்கு ஒரு ஆதரவான நிலை எடுத்த ஒரு மன்னர் என்றால் இந்த சிவசேனா கட்சியும் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் போற்றுகிற அக்பர். அவர் அக்பரை அவங்கெல்லாம் போற்றுகிறார்கள். அந்த மகா சக்கரவர்த்தி என்று சொல்கிறார்கள். அந்த அக்பர் பாபர் இறந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு அரியணையில் ஏறுகிறார். பாபர் இறந்து 25 வருஷம் ஹுமாயூன் ஆட்சியில் இருக்கிறாரு. ஹுமாயூன் இறந்த பிறகு அக்பர் ஆட்சிக்கு வருகிறார். இடைவெளி வெறும் 25 ஆண்டு. அப்ப பாபர் மசூதி இடத்துல கோயில் இருந்து அதை பாபர் இடிச்சார்னு வைங்க, அப்ப எனக்கு ஒரு 25 வயசுன்னு வச்சுக்கிறோம். அக்பர் காலத்தில் எனக்கு எத்தனை வயசா இருக்கும்? 50 வயசா இருக்கும். பாபர் அந்த கோயிலை இடிக்கும் பொழுது எனக்கு 25 வயது என்றால் அக்பர் காலத்தில் என்னுடைய வயது 50ஆக இருக்கும். அப்ப 25 வயசுல உள்ள எத்தனையோ பேர் அக்பர் காலத்தில் 50 வயசு உள்ளவர்களா இருந்திருப்பார்கள். அவங்க போய் அக்பர் அவ்வளவு அழகா நெருங்கலாம். அவர் முழுக்க முழுக்க இந்து மக்களுக்கு சார்பாகவே இருந்தார். அவர்கிட்ட போய், உங்க தாத்தா அந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணி விட்டாரு, எங்க கோயில் இடிச்சு விட்டாரு, அதை தந்துருங்கன்னு சொன்னா தூக்கி தர ஆள் அவர். அந்த அளவுக்கு நெருக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்படி ஒரு கோரிக்கை ஏதாவது வைத்தார்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நடக்கல. மூணாவது பாயிண்ட்லையும் அப்ப அக்பர்கிட்ட கூட பேசல. அவங்க அக்பர்கிட்ட பேசல. ஏன் முஸ்லீம் மன்னர்கள்லாம் விட்டுருங்க, 200 வருஷம் வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணால் அவன்கிட்ட போய் சொல்லலாம்ல, இந்த மாதிரி இதில் ஒரு கேஸ் இருக்கு எங்களுக்கு உள்ளது. 200 வருஷமா சொல்லலை. எப்போ சொல்றாங்க தெரியுமா? 1949 வருஷம் ஒரு ஆகஸ்ட் மாதத்தில்
பள்ளி வாசல்ல இரவு தொழுகையை முடித்துவிட்டு முஸ்லிம்கள் வருகிறார்கள். இரவோடு இரவாக கொண்டு போய் ராமர், சீதை, லட்சுமணன் என்ற 3 சிலைகளை கொண்டு போய் அந்த பள்ளிவாசல்ல படி வச்சிருப்பாங்க, மேடை. அந்த மேடையின் மீது வைத்துவிட்டு ராமபிரான் அவங்களுடைய ஜென்ம பூமியில அவதரித்து விட்டார்னு சொல்லி வெளியே இருந்து கூச்சல் போட்டாங்க. உடனே ஃபைசாபாத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்படுகிறது. அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாரு. 1949 போடப்பட்ட எஃப்ஐஆர் வந்து இன்னும் பைசல் செய்யப்படாமல் இருக்கிறது. 50 பேர் கொண்ட காலி கும்பல் உள்ளே நுழைந்து இந்த ராமர், சீதை, லட்சுமணன் சிலைகளை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அவர் போட்ட எஃப்ஐஆர் காப்பி எங்கள்கிட்ட இருக்கிறது. நாங்களே இன்னும் வைத்திருக்கோம், வேணும்னா உங்களுக்கு தருவோம். அப்பதான் முதல்ல பிரச்சனை. அந்த இடத்துல ராமர் அவதரித்தார் வார்த்தை கிளப்பப்படுதே தவிர அதுக்கு முன்னாடி உள்ள காலம் வரைக்கும் இப்படி ஒன்று யாருமே பேசினது இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? 400 வருஷமா இல்லாத ஒன்று திடீர்னு இடிச்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த புஸ்தகத்திலையும் கிடையாது. இது ஒரு பாயிண்ட். நம்பர் 4, அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா, இப்படி புராண இதிகாசங்கள் அடிப்படையில் வருவோம். இப்ப ராமாயணத்தை எழுதியவர் யாரு? வால்மீகி. அவர் எழுதினதை வந்து துளசிதாசர் என்ன செய்யறார்? அதை சமஸ்கிருதத்தில் உள்ளதை இந்தி மொழியில் மொழிபெயர்க்கிறார். அதுல இருந்து காப்பி அடிச்சு தான் கம்பராமாயணம் கம்பனும் தமிழுக்கு கொண்டு வர்றார். அப்ப இந்த துளசிதாசர் வந்து அக்பர் காலத்தில் தான் வாழ்றார். துளசிதாசருடைய காலம் பாபர் காலத்திலும் இருந்திருக்கிறாரு, அக்பர் காலத்திலையும் வாழ்றாரு. அவர் அந்த ராமாயணத்தில் என்ன பண்ணியிருப்பாரு? இதை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அதுக்கு ஒரு ராமருக்கு ஒரு ஆளு, அந்த ஊரை வர்ணிக்கிறார்ல, அயோத்தி ஊர் வர்ணனை பண்றாருல, அந்த ஊரை வர்ணிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ராமர் கோவில் இருந்துன்னு வர்ணிக்கணுமா இல்லையா? ஊர் வர்ணனையில் அதை பற்றி குறிப்பிட மாட்டேங்கிறார். யாரு? துளசிதாசருடைய ராமாயணத்தில் வரவே இல்லை. இதை வச்சு பார்த்தாலும் நடந்திருக்காருன்னு விளங்குகிறது. அதே மாதிரி வந்து இந்த பாபர் காலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான பாபருடைய வில்லன் ஒரு ஆள் இருந்தார். பாபரை கடுமையாக எதிர்த்த ஒரு வில்லன் யாருன்னு கேட்டா, சீக்கிய மதத்தினுடைய குருவாக கருதப்படுகிற குருநானக். குருநானக் அந்த புஸ்தகம் எழுதியிருக்கார் பாருங்க, கிரந்த சாஹிபாது, அந்த நூலை எழுதிய குருநானக் இருக்கார் பாருங்க. அவர் வந்து பாபர் காலத்தில் தான் வாழ்றாரு. வாழும்போது பாபரை ரொம்ப கடுமையா திட்டி புஸ்தகம் எழுதி பேசி கொண்டிருந்தவர்கள் இவர் முதலிடத்தில் இருந்தார். பாபர் ஒரு அயோக்கியன் என்றெல்லாம் கண்ணா பின்னாடி என்ன செய்யறாரு? அவரு அதை வந்து அவங்கள திட்டி இருக்கிறார். யார? பாபரை திட்டி நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் அயோத்திக்கு வருகிறார். அவர் என்ன செய்யறாரு? அயோத்திக்கு வருகிறார். அவருடைய வரலாற்றில் வருகிறது, அந்த பாபருடைய மசூதியை போய் பார்வையிட்டு சுத்தி பார்த்தாருன்னு வருது. அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன வரல? பாவி, கோவில் இடிச்சு பள்ளியாசல கட்டிப்பிடியடா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். பாபருடைய விஷயத்தை விமர்சிப்பதற்கு ஒரு துரும்பு கிடைச்சாலும் பயன்படுத்தியவர் அவர். குருநானக்கு வந்து பாபருக்கு எதிராக ஒரு துரும்பை கூட விடாமல் அவர் அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்த குருநானக்கு கூட எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்து அதை பாபர் இடித்தார், இதை நான் கண்டிக்கிறேன், இதற்கு வரமாட்டேன் என்று சொன்னார். அண்ணா சொல்லவே இல்லை. அதை கலை நியமிக்க அந்த பள்ளிவாசலை பார்த்து பிரமிச்சிட்டு வந்தார் என்றுதான் இருக்கிறது. அவர் காலத்தில் இடிக்கப்பட்டிருந்த அவருக்கு தெரியாம இருக்குமா? அவர் காலத்தில் தான் இடிக்கப்பட்டிருக்க வேண்டிய, பாபர் காலத்தில் வாழ்றாரு. அவர் காலத்தில் இடிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு தெரியாமல் இருக்காது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவருடைய சுபாவம் கண்டிக்காம இருக்க மாட்டார். அது ஒரு பாயிண்ட், அதுல அடிபட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இன்னும் சில உண்மைகள் நான் சொல்கிறேன். இந்த அயோத்தியை பற்றி, அயோத்தியில் ராமர் பிறந்தார், புராணத்தின்படி எடுத்துக்கொள்வோம். அயோத்தியில் பிறந்தார். அயோத்தியில் பிறந்தாருங்கிறீங்களே, அது புராணத்தில் உள்ளதை வச்சா நம்ம நம்பிக்கிட்டோம். நம்ம யாரும் பார்க்கல அயோத்தியை, ராமர் பிறந்தது பார்க்கல. எதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்? வால்மீகி சொன்னதை வைத்து, துளசிதாசர் சொன்னதை வைத்து, கம்பன் சொன்னதை வைத்துத்தான் ராமர் அயோத்தியில் பிறந்தார் என்று நம்ம சொல்கிறோம். அப்ப அதுக்கு மட்டும் ராமனையும் கம்பரையும் துளசிதாசரையும் எடுத்துக்கிறோமே, அயோத்தியை பற்றி அவர் என்ன சொல்கிறார் பார்க்கணுமா இல்லையா? அயோத்தினா என்ன? அயோத்தியை பற்றி ராமாயணம் என்ன சொல்லுது, துளசிதாசர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அயோத்தியிலிருந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, சரையுங்கிற ஒரு நதி இருக்கிறது, சரையு நதி. அந்த சரையு நதி அயோத்தியிலிருந்து 45 மைல் கிலோமீட்டர் போல கணக்கு வரும். 45 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக அந்த கல் தொலைவை சொல்றாங்க. அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டருங்கிறார். அது அயோத்திங்கிற ஊர்ல சரையுன்னு ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி எங்க இருக்குது? 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறார். இப்ப இது அயோத்தின்னு வச்சுக்கிடுவோம். சரையு நதி வந்து நாங்குநேரில் இருக்குது. எதுபடி? ராமாயணப்படி. ராமாயணப்படி இது அயோத்தி என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் அயோத்தியில ஓடுகிற சரையு நதி எங்க இருக்குன்னு கேட்டா நாங்குநேரில் இருக்குன்னு சொல்றாங்க ராமாயணத்தை எழுதினவங்க. அப்படி பார்த்தா இப்ப சரையு நதி அயோத்தியில் இருக்கிறது. எங்க இருக்குது? அயோத்தியிலே இருக்கிறது. நதியை நவட்டி வைக்க இயலாது, ஊரை நவட்டி வைக்கலாம். ஒரு ஊர் வெள்ளப்பெறல ஏற்பட்ட வேற பக்கம் மாற்றி குடியேறிக்கிறாங்க.
அப்ப நம்ம விளங்குறோம் சரையு நதியிலிருந்து 45 மைலுக்கு அப்பாலையில் அயோத்தின்னு சொல்றாரு. இது சரையு நதிக்கு பக்கத்திலேயே இருக்குது. இது அவர் பிறந்த ஊர் இல்ல, அது 45 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்த ஏதோ ஒரு காலத்தில் அழிஞ்சு போய் இடத்த மாற்றி வச்சிருக்கிறாங்க. பூம்புகார் நீங்க பார்த்துருக்கிறீங்க. இப்போ பூம்புகார் காவிரிப்பட்டினத்தில் சொல்றான் பாருங்க, அந்த பூம்புகாரா இது? அவன் காலத்தில் காவிரிப்பட்டினத்தில் சொல்லப்படக்கூடிய பூம்புகார் வந்து இப்ப இருக்கிற பூம்புகார்ல இருந்து 15 கிலோமீட்டருக்கு அப்பால கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. மூழ்கி போனதுக்கு ஒரு அடையாளமா இவர் வேற ஒரு பூம்புகாரை உண்டாக்குறாரு. அதுல சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய பூம்புகார் இது இல்லை. இப்ப நீங்க பாக்குறீங்க பூம்புகார் இது இல்லை. காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடியது வந்து கடலுக்குள்ள போயிடுச்சு. ஊரை நவட்டி வச்சுட்டாங்க. இப்ப ஊரை நவட்டி வேற ஒண்ணு. இந்த மாதிரி தான் நடந்திருக்கிறது. அதே மாதிரி அந்த சரையு நதியை பொறுத்த வரைக்கும் கிழக்கே இருந்து மேற்கு நோக்கி பாயுதுன்னு சொல்றாரு ராமாயணத்துல. இப்ப நீங்க அயோத்திக்கு போய் பாருங்க, மேற்கு இருந்து கிழக்கு போகுது. நதியுமே மாறிக்க மாட்டேற, டைரக்ஷன் மாறுமா? மேற்குல இருந்து பள்ளத்தை நோக்கி போகுமே தவிர, அப்ப உலகமே இப்படி தலைகீழ புரண்டா தான் நதியுடைய போக்கு மாறும். நதி கிழக்கே இருந்து மேற்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இது மேடு இது பள்ளம்னு அர்த்தம். இப்ப போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ராமாயணத்தில் எப்படி அந்த அயோத்தி நதி ஓடுதுன்னு சொல்லப்படுதோ அதுக்கு மாத்தமா இப்படி ஓடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சரையு நதியும் இல்லைன்னு வழங்குது. சரையு நதிங்கிற பேர்ல அயோத்திங்கிற பேர்ல நேபாளத்தில் ஒரு ஊர் இருக்கிறது, அது இது கரெக்டா ஒட்டி வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. கிருஷ்ணர் என்ற ஒருத்தரை இதை ஆராய்ச்சி பண்ணி இது அல்ல, அயோத்தி என்பது ராமர் பிறந்த அயோத்தி என்பது நேபாளத்தில் இருக்கே தவிர இது இல்லை என்று சொல்லி ராமாயணத்தை வச்சு, நானா சொல்லல, ராமாயண ஆதாரங்களை காட்டி என்ன செய்யறார் அவரு தெளிவா விளக்கி இருக்கிறார்கள். அதனால ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளணும், அவர் இடிச்சார் என்பதற்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. இதெல்லாம் விட்டுருங்கல்ல. விசேஷமா ரிக்வேதம் புனித நதின்னு சொன்ன சரஸ்வதி நதி இன்னைக்கு ஓடல. ஆனா சேட்டலைட் டிவியில ராஜஸ்தான் பாலைவனத்தில் அந்த நதி ஓடிச்சுன்னு நிரூபிச்சிருக்காங்க. ராமர் வாழ்ந்தாரா இல்லையாங்கிறது ஒரு கேள்வின்னே வச்சுக்கிடுவோமே. ஆனா தலைமன்னாருக்கும் நம்ம ராமேஸ்வரத்துக்கும் இடையில கடலுக்கு அடியில ஒரு பாலம் இருக்கு, அதையும் சேட்டலைட் டிவியில எடுத்து போட்டாச்சு. இப்போ சரஸ்வதி நதி வந்து இமயமலை உயர்ந்ததுனால கங்கையோட கலந்து போச்சுன்னு அடுத்த ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அதே போல சரையு நதியும் தற்சமயம் ஒருவேளை அயோத்திக்குள்ள பாய்ந்திருக்கலாம். நான் ஒண்ணு என்ன கேட்க போறேன்னா, மெஜாரிட்டி மக்கள் அதை புனிதம் என்று நம்புகிறார்கள் இல்லையா? இப்போ முகமது கோரி சோமநாதபுரம் கோயிலை கொள்ள அடிச்சது எல்லாருக்கும் தெரியுமா? அது சரித்திரம். கிட்டத்தட்ட 400 அர்ச்சகர்கள் அந்த கோயில் வாசல்ல படுத்திருந்த சமயத்திலையும் அரை மணி நேரத்துக்குள்ள காலி பண்ணலைன்னா எனக்கு குதிரைப்படையை விட்டு உள்ள மேலே ஏறுவேன்னு சொல்லி உள்ள போனது நியாயம். இது காட்டுமிராண்டி ராஜா, இஸ்லாமை சேராதவர் இல்லைன்னா பேருக்கு இன்னைக்கு தேதிக்கு நம்ம நிறைய, நான் பேருக்கு ஒரு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன். நீங்க உங்களை பற்றி சொல்லல, நிறைய முஸ்லிம்கள் பேருக்கு முஸ்லிம்கள், இந்துக்களை நிறைய பேர் பேருக்கு இந்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு சரியான ராஜாவாக இல்லைன்னு வச்சுக்கிடுவோமே. நல்ல ராஜாக்களும் இருந்திருக்காங்க, மோசமான ராஜாக்களும் இருந்திருக்காங்க. ஆனா கோயிலை இடிக்கிறதுங்கிறது வந்து பொதுவா ஆபிரகாமிய மதம், இந்த கிறிஸ்தவர்களும் பெரிய அட்டகாசம் செய்திருக்காங்க. போர்த்துகீஸ் இங்கே வந்து செய்த அட்டகாசம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இஸ்லாமியர்கள் செய்த அட்டகாசம் தெரிஞ்சதுதான். இதை ஏன் சந்தோஷமா விட்டு கொடுத்துடக்கூடாது? அதுதாங்க. இதுக்கு ஏன் ஆதாரத்துக்கு போகணும், ஏன் கேஸுக்கு போகணும்? மெஜாரிட்டி மக்கள் அதை நம்புகிறார்களே, ஏன் கொடுத்துடக்கூடாது? அதாவது மெஜாரிட்டி மக்கள் வந்து அப்படி நம்புகிறார்கள் சொல்றாங்கல்ல, அப்படி மெஜாரிட்டி மக்கள் நம்பவே இல்லை. மெஜாரிட்டி மக்கள் நம்பி இருந்தால் அதை பிரச்சனையாக வைத்து அவர்கள் தேர்தலில் ஜெயிக்க முடியாம அதையெல்லாம் கை விட்டுட்டு வேற வேற கூட்டணிலாம் வச்சு கூட ஜெயிக்கல என்று சொன்னால் மெஜாரிட்டி மக்கள் அதை ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு போனாங்களே தவிர மெஜாரிட்டி இந்து மக்கள் வந்து நேர்மை ஆதாரம் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்காங்களே தவிர மெஜாரிட்டி மக்கள் அப்படி நம்பவில்லை. அயோத்திக்கு நீங்கள் போனால் 50 இடங்கள் இருக்கிறது ராம் ஜென்மஸ்தான் சொல்லி. அயோத்திக்கு இப்போ இருக்கிற அயோத்திக்கு போனீர்களே ஆனால் ராம ஜென்ம கோவில் எத்தனை இருக்குது? இங்கதான் பிறந்தார், இங்கதான் பிறந்தார், இங்கதான் பிறந்தார்னு சொல்லி 50 ராம் ஜென்மஸ்தான் அயோத்தியில் இருக்குதா இல்லையா? அப்ப அவர் ராமர் எங்க பிறந்தார்னு சொல்லி அதே இந்து மக்களை 50 இடத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது பள்ளி வாசல் நல்லா தெரியுது, அதுல தான் போய் பிறந்தார். நீங்க பர்டிகுலரா எப்படி சொல்லுவீங்க? அயோத்திங்கிற ஊர்ல பிறந்தீங்க, சரி, அந்த பாயிண்ட் எப்படி சொல்லுவீங்க? 50 இடத்து நீங்களே சொல்றீங்களே, இது ஒரு விஷயம். அடுத்து வந்து இந்த சோமநாத ஆலயத்தில் வந்து நுழைஞ்சு தாக்குனாங்க, அந்த மாதிரி ஏன் தாக்கியிருக்க மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நாட்டை ஒருத்தன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவனுடைய நடவடிக்கைக்கு வந்துட்டு ஓடுறவனுடைய நடவடிக்கைக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவன் வந்து நாட்டை ஆட்சி செய்ய வந்தானா, வந்துட்டு ஓடிட்டானா? நீங்க எழுதி வச்சுக்கிற வரலாற்று படியே கொள்ளையடிக்க வந்தாங்கிறீங்க.
கொள்ளையடிக்க தானே வந்தான். கொள்ளையடிக்க வந்தவன் எதை வேண்டாம் இடிச்சுட்டு ஓடி போயிடுவான். நாட்டில் இருந்து ஆட்சி செய்யறவன் இடிப்பானா? கோரி முகமது ஆகட்டும், கஜினி முகமது ஆகட்டும், அவன் வந்துட்டு ஓடினவன், வந்துட்டு ஓடுறவன் வருவான், கிடைச்சது எடுப்பான், இடிச்சுட்டு ஓடுவான். ஆனால் பாபர் ஓட வரவில்லை, இருக்க வந்தார். இருக்க வந்தவர் எப்படி இடிச்சிருப்பார் என்பதுதான் கேள்வி. அதை விட நீங்கள் இந்தியாவுடைய பல கோயில்களுக்கு சென்றீர்களேயானால், அயோத்திக்கு சென்றீர்களேயானால், பல கோவில்களுக்கு முஸ்லிம் மன்னர்கள் மானியம் கொடுத்து செப்பு பட்டயத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால முஸ்லிம் இந்துக்களுடைய பெரும்பாலோர் நினைக்கிறார்கள் என்பதும் தப்பு. அதை ஓட்டெடுப்பாக நடத்தி அதை ஒரு தேர்தல் பிரச்சனை ஆக்க முடியுமானா முடியாது. இன்னும் சொல்ல போனால், யார் இடிச்சாரோ உலகறிய அவரே கோர்ட்ல போய் சொல்லிட்டாரு, நான் இடிக்கலன்ட்டாரு, பொய்யா சேர்த்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சா கதை. அவரே சொல்ல தயாரா இல்லை. அத்வானி தானே இடிச்சாரு, எல்லாருக்கும் தெரியும்ல. நீதிமன்றத்தில் அவர் என்ன சொன்னாரு? என் மீது இது பொய் வழக்கு அப்படின்னு நான் இடிக்கலங்கிறார். இடிச்சவரை இடிக்கலன்னு வந்துடும் பொழுது பெரும்பான்மை மக்கள் கருத்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதான் விஷயம். அதே நேரத்தில் சோமநாதர் ஆலயத்தை நீங்க சுட்டி காட்டியதால் சொல்கிறேன், சோமநாதர் ஆலயத்தை அதை திரும்ப கோவிலாக ஆக்கினார்களா இல்லையா? அப்ப நாங்கள் எதிர்த்தோமா? நான் கேட்கிறேன், அப்ப நாங்கள் எதிர்த்தோமா? இதே நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு பட்டேலுடைய உத்தரவு பிரகாரம் அந்த இடத்துல கோயிலாக கட்டினார்களே, இந்திய முஸ்லீம் யாராவது எதிர்த்தார்களா? அதுக்கு எவிடன்ஸ் இருந்தது. எவிடன்ஸ் இருந்ததால் நாங்கள் எதிர்க்கவில்லை. இதுக்கு உங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்கும் பொழுது ஏன் பிரச்சனை ஆக்குறீங்க? ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. நீங்க சொன்னதே உங்களுக்கு எதிரான பாயிண்ட். அடுத்து